ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் ஏரியாவில் உள்ள கோலம்லாம் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள். என் தம்பி ரெடியாகி கிளம்பிட்டாரு. இது இங்கே இப்போ நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடு, வாடகை வீட்டில் வந்து போய் பொங்கல் செலிப்ரேஷன், ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடு ஒரிஜினல் வீட்டில் போய் இப்போ பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பணும். இங்கே வந்து எதாவது பண்ணோங்கிறதுக்காக பால் பாயாசம் மட்டும் வச்சோம். அங்கே போய் தான் பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி வில்லேஜ் சைடு எப்படி பொங்கல் போகுதுங்கிறதையும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்மளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி போகலாம். நானும் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகியாச்சு. சும்மா நார்மலாக சுடிதார் தான் போட்டிருக்கேன், சாரிலாம் கட்டல. இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பி நம்ம அப்பா அம்மா கட்டியிருக்க வீட்டுக்கு வந்து போயிடலாம். இது வந்து 2 ஹவுஸு நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து எங்களோட அப்பா அம்மா கட்டியிருக்க அந்த வீட்டுக்கு வந்து போய் பார்க்கலாம். வாங்க, வீடு எப்படி கட்டியிருக்காங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். அது போக அங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இதான் ஃபஸ்ட் டைம் கூட போகிறாங்க, அதையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இப்போ வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். பூஜித் வந்து ரெடி ஆகிட்டு சொல்லு, என்ன சொல்கிற? எல்லாருக்கும் 2 பேக்கெட் வச்சுருக்கியா? சரி, எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி பொங்கல். இங்கே நான் வந்து இருந்து நின்றுக்கோ, கிளாரடி. ஹாப்பி பொங்கல். டான்ஸ் வேறு. ஓகே, நம்ம போயிட்டு பார்க்கலாமா? எங்கள் ஊர் சைடெலாம் பொங்கல் வந்து வெளியே வச்சு தான் விடுவாங்க. நிறைய பேர் வந்து காலையிலே விட்டுருப்பாங்க. டைம் பார்த்து ஒவ்வொருத்தர் விடுவாங்க. அப்படி விட்டது தான் இங்கெல்லாம் வெளியே கிடக்கிறது. கோலம்லாம் அழகாக இருக்கும், அதையும் காட்டுறேன், அப்படி பாருங்கள். நாங்கள் வெளியே விட்டுட்ருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் விடுற பொங்கலை பார்க்கலாம். நான் போட்ட கோலம் கரெக்டாக வரோமா? நம்ம புது வீட்டில் விடுற பொங்கலா? உள்ளவே இருப்பான். நீங்க இந்த சைடு வாங்க. ரித்திக் போமா, சோபலன் போ.
ஃபோட்டோ எடுத்துட்டு தான் இருக்கீங்களா? அப்படியே வீடியோ ஆல்சோ போட்டோ எடுத்து வீடியோ இங்கே அவங்க அம்மாவுக்கு அனுப்புனா வீட்டுக்கு அனுப்புனா யூடியூப் நம்ம வீட்டை இன்னொரு நாள் ஹோம் டூர் போட்டுருவோம். இவ்வளோ சின்ன இடையே அப்படி போடுறோம் உனக்கு வேலை உள்ள போயிட்டாங்க. ஓகே, நம்ம வீட்டில் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டாங்க. என்ன தம்பி எது எட்டாது? அதில் என்ன வைப்பீங்க? உனக்கு எட்டுதில்ல? உனக்கு ஓகே தானே? எனக்குலாம் அது டச் கூட பண்ண முடியாது. சும்மா கபோர்டு ரொம்ப லைட்டாக போட்டிருக்காங்கன்னாங்க, மாற்றணும்னாங்க. ஆமாம் ஆமாம், ஓகே. இன்னும் வேலை முடியல, வீடு வேலை ஃபுல்லாக முடிஞ்சோன்னா காட்டுறேன். நான் பார்த்து சாம்பிராணி புகை போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு பின்ன எல்லாம் க்ளீனிங் வேலை முடிஞ்சோன்னே இது பண்ணும். இதான் ஸ்மெல் நல்லா இருக்கு என்ன தம்பி? கப் சாம்பிராணியெல்லாம் விட என்னமா நல்லா நிறையா போடு. ஸ்வீட் சாப்பிடாதக்காக இந்த பொங்கல் சாப்பிட்டுட்டு. ஆமா, காக்காக்கு சுகர் இருக்கு. பொங்கல் பாயாசம் சக்கரை பொங்கல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது. நம்ம சக்கரை பொங்கல் சொல்லுவோம் தம்பி, சிவகாசிலலாம் பொங்கல் சொல்லுவாங்க. பொங்கல் அது இது சக்கரை இல்ல இதுதான் பொங்கல். இதுதான் நம்ம சிவகாசியில பொங்கல் சொல்லுவாங்க. காதுல கேட்கல, கேளு. சக்கரை பொங்கல் தான் சொல்லுவாங்க. அதேதான் நானும் சொல்றேன். இல்ல இது சிவகாசி நம்ம பாயாசம் சொல்லுவோம், இது பேரு சக்கரை பொங்கல் தான். சோ ஓகே, சக்கரை பொங்கலை சாப்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கல்லாம் விட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து காய் கட் பண்ணிட்டு இருக்கோம் சாம்பார் வைக்கிறதுக்கு. என்கிட்ட கத்தி இல்லை, என் கத்தி எடுக்க போயிருக்காங்க. இந்த காய் எப்படி எடுப்பாங்க தெரிஞ்சா சொல்லுங்க. நிறைய நம்ம இதில் இது எப்படி கட் பண்ணி போடுவோம்? நம்ம வந்து கட் பண்ணி உள்ள விதைய எடுப்போம். ஆனால் நிறையா பேர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி போடுறாங்க. எப்படி இதை சாப்பிடணும்னு தெரிஞ்சா சொல்லுங்க. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு ட்ரை பண்ணலாம். எங்கள் அப்பாவுக்கு விதை தான் பிடிக்கும். இருங்க, இதில் ஒரு விதை வரும், இது கடிப்பிடிப்ப சூப்பராக இருக்கும். அம்மா சாரி, தும்மல் வருது. ஓகே, இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம். பொங்கல் தேவையான காயெல்லாம் நாங்கள் கட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா அங்கே பருப்புக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், சாம்பார் வச்சுட்டு சாம்பார் காய் கட் பண்ணும்போது நாங்கள் வீடியோ எடுத்தோம். இங்கே பண்ணுற வேலையை பாருங்க. ரெஸ்டிங் டைம், நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வந்துட்டோம்.
ஆன் த வே டு பீச். பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ஆமாம், எல்லா கடைக்கும் கூட்டு காட்டியாச்சு. என்ன பண்ணணும்? சரி சரி. அப்படியே மணப்பாடு வந்து போயிட்டுருக்கோம். மழை வந்து லைட்டாக விழுந்துட்டே இருக்கு. மணப்பாடு பீச் கூட்டத்தை பாருங்க. சைடு பீச் தண்ணி இருக்கும், மத்தியில் வந்து மண்ணு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதில் நடந்து போகலாம். மணப்பாடு பீச் செம்ம அலை, குளிர்ந்த காற்று ஓவராக இருக்கு. ஏதம்மா பிடிச்சி வச்சிருக்கீங்க? உயிரோடையா இருக்கு? இல்ல, செத்து போனது. நல்லா பொங்கல் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு பீச்சுக்கு. மணப்பாடு பீச் போயிட்டு நல்லா மாலையில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பொங்கல் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி இருக்கலாம். நைட் டின்னருக்கும் பொங்கல் சாம்பார். ஓகே, இப்படி தான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்